கரூர் அதிமுக ஹெவி வெயிட் திரு எம்ஆர் விஜயபாஸ்கர் சற்று நேரத்துக்கு முன்னாடி தான் ராஜினாமா செஞ்சிருக்கிறார். அவர் செல்லக்கூடிய இடம் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு யூகிக்கப்படுகிறது. இந்த நிலையில் அஃப்கோர்ஸ் அது ஒரு தனிச்செய்தி என்றால் ஜூலை 2ஆம் வாரத்தில் கரூர் செல்கிறார் முதலமைச்சர் விஜய். முதலமைச்சரான பிறகு அவர் முதன்முறையாக கரூர் செல்கிறார். இந்த கரூர் ஸ்டாம்பீட், அதுடைய அரசியல் விளைவுகள், அது ஏற்படுத்திய அதிர்வலைகள்லாம் தமிழ்நாட்டு அரசியல் இன்னி வரைக்கும் பார்க்கிறோம். இந்த நிலையில் முதலமைச்சரான பிறகு கரூர் செல்கிறார். ஜூலை 2ஆம் வாரத்தில் கரூர் செல்ல திட்டமிட்டிருக்கிறார் விஜய்ங்கிற செய்தியை பார்க்கின்றோம். இது பற்றிய விவரங்களோடு மணிகண்டன் இணைந்திருக்கிறார். மணிகண்டன், ஓட்டியோ. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையில செப்டம்பர் 27ஆம் தேதி அவர்களுடைய அரசியல் பயணத்துல ஒரு முக்கியமான நாள். அந்த அரசியல் பயணத்திலிருந்து அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு மாதம் பல்வேறு சிக்கல்களை சந்தித்த ஒரு நாளாக இருந்தது. செப்டம்பர் 27ஆம் தேதி நாமக்கல்ல மக்கள் பயணத்தை முடித்துவிட்டு, மக்கள் சந்திப்பு பயணத்தை முடித்துவிட்டு கரூரை நோக்கி சென்று கொண்டிருந்த தமிழ்நாடு முதலமைச்சரும் தாவேகா தலைவருமான விஜய் கரூர்ல வேலுச்சாமிபுரம் என்னும் பகுதி அருகாமையில ஒரு இடத்துல பிரச்சாரத்தை நோக்கி போகும்போது அங்கு கூட்ட நெரிசல் காரணமாக கிட்டத்தட்ட 41 பேர் உயிரிழந்தனர். இதன் தொடர்ச்சியாக பல்வேறு வழக்குகள் பதியப்பட்டு அது விசாரணையில் இருக்கக்கூடிய இந்த சூழல்ல கரூர் மக்களை சந்திப்பதற்காக தமிழ்நாடு முதலமைச்சராக பதவியேற்றதற்கு பிறகு முதல் முறையாக நேரடியாக தமிழ்நாடு முதலமைச்சர் ஜூலை 2ஆம் வாரத்துல கரூர் செல்ல இருக்கிறார். அங்க இருக்கக்கூடிய அந்த 41 பேர், உயிரிழந்த 41 பேரின் குடும்பத்தினரை நேர்ல சந்திக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அவர்கள் குடும்பத்தினர் சார்ந்தவர்கள் உயிரிழந்த போதும் இதற்கும் தலைவர் விஜய்க்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்ற அந்த குடும்பத்தினர் சொன்ன தகவல்கள் எல்லாம் செய்திகள் வாயிலாக நாம் பார்த்திருந்தோம். இந்த சூழல்ல அந்த மக்களை கண்டிப்பாக நேரடியாக வந்து சந்திப்பேன் என அவர்களுக்கு நிவாரணம் வழங்கும் நிகழ்ச்சியில் அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில ஜூலை 2ஆம் வாரம் தமிழ்நாடு முதலமைச்சர் கரூர் சென்று அவர்களை சந்திக்க இருக்கிறார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.